வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சாதம், மாங்காய் திருகி வச்சுருக்கோம், கடுகு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், எண்ணெய், பெருங்காயம். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். மாங்காய் சாதம் செய்யறதுக்கு சாதம் வந்து ஆறி இருக்கணும். முதல்ல நம்ம கொஞ்சம் வரையாக வடித்து ஆற வச்சுக்கணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுடுறோம். கொஞ்சம் பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சாதத்துக்கு தாளிச்சா. வேர்க்கடலை கொஞ்சம், முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு துணி இஞ்சி ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவோம். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா உங்கள் இஷ்டம். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மாங்காய் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போனால், அது சீமந்தத்துக்குலாம் போனால் இது கண்டிப்பாக இது வைப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து செய்யணும்னு நினைப்பாங்க, செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி சீசனில் நிறைய நமக்கு மாங்காய் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பழமாக இருந்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மாங்காய் போட்டுக்கிறோம். மாங்காய் ஒரு வதக்கிட்டு, சாதம் வந்து இந்த மாதிரி பலன்னு இருக்கணும், ஆறி இருக்கணும். ஆறின சாதத்தில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா அப்புறம் குழஞ்சி போயிடும். அதுக்காக தான் ஆறின அப்புறம் பண்ணணும். வீட்டில் இதை என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாங்காய் இருந்தால் திருவி போட்டு இந்த மாதிரி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் சீசனில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். லாஸ்ட்டில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா மாங்காய்லாம் நல்லா ஊறி இருக்கும், சூடாகவும் இருக்கும். வீட்டிலன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதுக்கு சைட் டிஷ் வந்து தொகையல் மாதிரி வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஊறுக்காய் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.